ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் விஜயை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, அரசியல் பத்தி இல்லாம முழுக்க முழுக்க சினிமாவில் விஜய் பாடின பாடல்களை பத்தி தான் பேச போறோம். எப்பவுமே விஜய்க்கு ஆக்டிங்கை விட சிங்கிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய இன்டர்வியூல அவரே இதை சொல்லியிருப்பாரு. பல மேடைகள்ல அவர் பாடலும் பாடியிருப்பார். அவர் படத்துல பாடின பாட்டையும் சரி, அவருக்கு பிடிச்ச பாட்டையும் சரி, ஸ்டேஜ்ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி விஜய்க்கு எப்படி சிங்கிங் வந்தது அப்படின்னா, அவங்களோட அம்மா ஒரு நல்ல சிங்கர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன், அதோட ஆடியோ லான்ச்ல விஜயோட அம்மா பாடியிருந்தாங்க சூப்பரா. அப்ப விஜய் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பக்கத்துல இருக்க தன்னோட ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, மை மாம் அப்படின்னு சொல்லுவாரு பாடும்போது. அந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆச்சு. ஸோ அதுல இருந்து தான் விஜய்க்கு பாட்டுல இன்ட்ரெஸ்ட் வந்ததா அப்படின்னு கேட்டா, விஜயோட அம்மா மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே, அதாவது விஜயோடைய தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இந்த ஃபீல்டுல தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே மியூசிக்ல நிறையவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி விஜயோட தாய்மாமன் எஸ்.என். சுரேந்தர், இவருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு. ஸோ நிறைய மியூசிக் ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட மியூசிக்ல ஷோபா அவர்கள் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில அந்த ஜீன்ல வந்ததுதான் விஜய்க்கும் பாடல் அப்படிங்கிறது. ஸோ விஜய் ப்ரொஃபஷனலா போயிட்டு பாட்டு கத்துக்கல அப்படின்னாலும் ஜீன்ல இருந்து கொஞ்சம் வந்தது. சோ இருந்தாலும் தான் தாத்தா பாட்டி அம்மா மாமா இவங்க கிட்டலாம் இருந்து கத்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதான் அவர் சினிமாவில் பாட ஆரம்பிச்சாரு. சினிமாவில் விஜய்க்கு பாடணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஆசை இருந்திருக்கு. ஆனா அவருக்கு நடிப்புல வாய்ப்பு கிடைச்சதுனால நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ விஜய் ஹீரோவா அறிமுகமாகி ஒரு சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ரசிகன் அப்படின்ற ஒரு படத்துல அவருக்கு ஒரு நல்ல பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி பயங்கர கான்ட்ரவர்சி விஜயை பத்தி வந்தது. சோ கான்ட்ரவர்சின்னு சொல்றதை விட இவரெல்லாம் ஹீரோவா, இந்த மூஞ்செல்லாம் ஹீரோவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த டைமிங்ல பேசியிருக்காங்க. இதை விஜயே பல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்சிஎஸ்சியோட சப்போர்ட்னால மட்டும்தான், அதாவது தன்னோட அப்பாவோட சப்போர்ட்னால மட்டும்தான் விஜய்க்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ ரசிகன் படத்துல தேவா தான் மியூசிக் டைரக்டரா இருந்திருக்காரு. ஸோ அப்பதான் எஸ்சிஎஸ்சி தேவா கிட்ட சொல்லியிருக்காரு, விஜய்க்கு பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டான்ஸும் ஆடுவாரு, நல்லா நடிப்பாரு, அதை தாண்டி பாட்டுல அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட், நடிப்பு கூட நாங்க கொண்டு விட்டதுதான். அப்படி இருக்கிறப்போ பாட்டு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமை, நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்காரு. பட் ரொம்பவே தயங்கி இருக்காரு விஜய் இதை கேட்கறதுக்கும் பாடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கும். ஆனா தேவா விஜய் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு நீ இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி அவரோட மியூசிக்ல பாட வச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாட்டு தேவா மியூசிக்ல வாலி லிரிக்ஸ்ல விஜய் சூப்பரா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. பம்பாய் சிட்டி சிரிச்சா ரொட்டி அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. சோ தன்னோட ஃபர்ஸ்ட் பாட்டையே லெஜெண்ட் சூப்பர் சிங்கரான சின்ன குயில் சித்ரா மேடம் கூட சேர்ந்து தான் விஜய் பாடியிருப்பாரு. அடுத்ததா தேவா படத்துல அதே தேவா மியூசிக்ல வாலி லிரிக்ஸ்ல ஐயோ அலமேலு அப்படிங்கிற பாட்டையும் விஜய் தான் பாடியிருக்காரு. அப்பெல்லாம் டிவில விஜயோட பாட்டு போனாலே அவர் அந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னா இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு போடுவாங்க. பட் இப்ப அந்த மாதிரி யாருக்கும் பெருசா போடுறது இல்லை. ஏன்னா இப்ப எல்லா ஹீரோவுமே பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஹீரோல பாட்டு பாடினது அப்படின்னா விஜய் மட்டும் தான். அதே படத்துல இன்னொரு பாட்டும் சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த பாட்டை ஸ்வர்ணலதா அவங்களுமே பாத்தீங்கன்னா லெஜெண்ட் சிங்கர் தான். அதை தாண்டி ஆச்சி மனோரமா அவங்களோட வாய்ஸும் இந்த பாட்டுல வந்திருக்கும். இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்ட்ஸ் கூட சேர்ந்து விஜய் பாடியிருப்பாரு. அடுத்ததா விஷ்ணு படத்துல தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா அப்படின்ற பாட்டை தன்னோட அம்மாவோட சேர்ந்து விஜய் பாடியிருப்பாரு. அடுத்ததா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல பம்பாய் பார்ட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணா ஜாலி ஜாலி அப்படிங்கிற ஒரு பாட்டையும் விஜய் பாடியிருப்பாரு. அதே தேவா மியூசிக்ல மாண்புமிகு மாணவன்ல திருத்தணி போனா பட்ட பட்ட திருப்பதி போனா மொட்டை மொட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பாடலையும் விஜய் பாடியிருப்பாரு. அடுத்ததா செல்வா படத்துல சிக்கன் கறி அப்படிங்கிற ஒரு சாங்க ஸ்வர்ணலதா சிங்கர் கூட சேர்ந்து பாடியிருப்பாரு. அடுத்ததா காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல 5 நம்பர் பஸ்ல தந்தான குயிலே அப்படின்ற ஒரு பாடலையும் விஜய் பாடியிருப்பாரு. ஒன்ஸ் மோர் படத்துல அதே தேவா மியூசிக்ல ஊர்மிளா அப்படிங்கிற ஒரு சாங்கையும் பாடியிருப்பாரு.
பூத்ததென்ன பூவிலா தேகம் என்ன திங்களா கூந்தல் என்ற மூஞ்சலா. இதுவரைக்கும் தேவா மியூசிக்லயும் வித்யாசாகர் மியூசிக்லயும் பாடிட்டு வந்த விஜய் முதல் முறையா இளையராஜாவோட இசையில பாடியிருக்காரு. காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்துல இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு. அதுல விஜய ஒரு பாடலும் பாட வச்சிருக்காரு. எல்லா சிங்கர்ஸ்குள்ளயுமே இருக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னா இளையராஜா மியூசிக்ல பாடுறது அப்படின்னு சொல்லப்படும். சோ அந்த வகையில பாக்குறப்போ ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லனாலும் விஜய நம்பி அதுல பாட வச்சிருக்காரு. காதலுக்கு மரியாதை படத்துல ஓ பேபி பேபி அப்படின்ற ஒரு சாங் வரும். அந்த சாங்கையும் விஜய் தான் பாடியிருப்பாரு இளையராஜாவோட மியூசிக்ல. அந்த படத்துல வரக்கூடிய என்னை தாலாட்ட வருவாள அந்த சாங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஹிட் ஆயிருந்தது. அந்த சாங்க விஜய் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்போ எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பாட்டை படத்துல விஜயே பாடியிருக்கலாம், இவரோட வாய்ஸ்க்கு இது ரொம்ப சூப்பரா செட் ஆகுதே அப்படின்னு பேசப்பட்டது. சோ இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்ததுல தக் லைஃப் படத்துல சின்மய் பாடியிருப்பாங்க முத்தமழை சாங். சோ அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸ்டேஜ்ல. பட் ரியலா பாடினது தி தான். ஆனா தி வாய்ஸை விட சின்மய் வாய்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. அதே மாதிரி தான் அந்த டைமிங்ல விஜயே இந்த பாட்டை பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் மிகப்பெரிய பேசு பொருளா போயிருக்கு. என்னை தாலாட்ட வருவாளோ. இதுவரைக்கும் விஜய் தேவா இசையில தன்னோட படங்களுக்கு மட்டுமே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. முதல் முறையா 1998ல துள்ளி திரிந்தது காலம் அப்படிங்கிற படம், அதாவது அருண் விஜய் வந்து அதுல ஹீரோவா பண்ணிருப்பாரு. அவரும் அப்பதான் அறிமுகம். சோ அருண் விஜய்க்கும் பாத்தீங்கன்னா விஜய் அந்த படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாரு. முதல் ஒரு புதுவித வரவு விடுகதை அப்படின்ற ஒரு பாட்டை சூப்பரா பாடி கொடுத்திருப்பாரு அருண் விஜய்க்காக. முதல் ஒரு புதுவித விடுகதை ஏதோ அடுத்ததா பிரியமுடன் படத்திலையும் தேவா மியூசிக் தான் இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மௌரியா மௌரியா அப்படிங்கிற ஒரு சாங் விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு. அடுத்ததா தன்னோட படங்களை தாண்டி மத்த படங்களுக்கும் விஜய் நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிச்சாரு. அதுல வேலை அப்படிங்கிற ஒரு படத்துல சார்லி, நாசர், இன்னும் கொஞ்சம் முக்கியமான கதாபாத்திரங்களா நடிச்சிருப்பாங்க. அதாவது நாசருக்காக காலத்துக்கேத்த கானா பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கானா பாட்டு ஸ்டைல்ல விஜய் பாடியிருப்பாரு. அடுத்ததா நிலாவே வா படத்துல நிலவே நிலவே நில்லு நில்லு அப்படின்ற ஒரு பாட்டை அனுராதா ஸ்ரீராம் கூட சேர்ந்து விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு. நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல். அதே படத்துல எஸ்பிபி சரண் கூட சேர்ந்து விஜய் இன்னொரு பாட்டும் பாடியிருக்காரு. அதாவது சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் விட்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு பாட்டை எஸ்பிபி சரண் கூட சேர்ந்து சூப்பரா பாடியிருப்பாரு. சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் விட்டு வைப்போம். பெரியண்ணா படத்துல விஜய் இந்த பாடல்கள்ல ஆட வேண்டியதா இருந்தது. ஆனா அவர் ஆடல. அந்த படத்துல சூர்யா நடிச்சிருப்பாரு. சூர்யாக்காக விஜய் அந்த படத்துல பரணி மியூசிக்ல 4 பாடல் பாடியிருப்பாரு. சோ அந்த 4 பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுதான். இன்னைக்கு வரைக்கும் 90s கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த சாங்ஸ் எல்லாம் மறக்கவே மாட்டாங்க. பிடிச்ச சாங்ஸ்ல கண்டிப்பா இந்த 4 சாங்ஸ்ல ஒரு சாங் இருக்கும். நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம் அப்படின்ற ஒரு சாங் வரும். எப்பவுமே ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் தான் பாடும்போது தன்னோட எக்ஸ்பிரஷனை சேர்த்து வெளிக்காட்டுவாங்க. அப்பதான் அந்த பாடலோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லனாலும் விஜய் இவ்ளோ பாடல்கள் பாடி ட்ரெயின் ஆனதுனால இன்னும் வரக்கூடிய நிறைய பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பிரஷன் எல்லாம் வெளிப்படுத்தி பாடியிருப்பாரு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு விஜய் பாட்டு பழைய படத்துல இருந்து ட்ரெண்ட் ஆச்சு. நெஞ்சினிலே படத்துல தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அப்படின்ற ஒரு பாட்டு விஜயோடது பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்புச்சு. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா. பிரியமானவளே படத்துல வெறிக்க வெறிக்க துடிக்க துடிக்க ஸ்ட்ராபெரி உதடுகள் துடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அடுத்ததா பத்ரி படத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங் என்னோட லைலா வர்றாலே ஸ்டைலா அப்படிங்கிற ஒரு சாங்க ரொம்ப கேஷுவலா அந்த கானா டச்சும் இல்லாம ஒரு டூயட் டச்சும் இல்லாம ஒரு பொண்ணை பார்த்து எந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், ஒரு நார்மல் பாய்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஏக்கம் கொள்வாங்களோ கொஞ்சம் ஓரங்கட்ட ஷார்ட் ரூட்
இருந்தா சோ அந்த ஒரு ஃபீல அந்த பாட்டுல விஜய் சூப்பரா கொடுத்திருப்பாரு. என்னோட லைலா வரால மெயிலா சிக்னலே. மறுபடியும் இளையராஜாவோட மியூசிக்ல விஜய்க்கு பாடுறதுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இளையராஜா மியூசிக்ல ருக்கு ருக்கு ரூபுக்கே அப்படிங்கிற பாடலையும் விஜய் பாடியிருக்காரு. ருக்கு ரூபுக்கே நெஞ்சை தொடும் டிஸ்கோ பேபியா கரையும் வண்ணங்கள் போல் வயதுகள். அடுத்ததா தமிழன் படத்துல உள்ளத்தை கில்லாதே அப்படிங்கிற ஒரு பாடலையும் விஜய் பாடியிருப்பாரு. விஜய் இந்த படத்துல நடிச்சிருக்காரு, அவர் பாடினாரு. பட் இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் பிரியங்கா சோப்ராவையும் சேர்த்து அந்த பாட்டுல பாட வச்சிருப்பாங்க. விஜய முதல்ல மியூசிக்ல அறிமுகப்படுத்தினது தேவா தான். சோ பகவதி படத்துல ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருப்பாரு. தேவா இசையிலையும் விஜய் பாடியிருப்பாரு. ஸ்ரீகாந்த் தேவாவும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. பகவதி படத்துல கொக்கோ கோலா பிரவுன் கலர்டா அப்படிங்கிற பாட்டை விஜய பாட வச்சிருப்பாரு. அதுல விஜய் மட்டும் இல்லாம வடிவேலும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சோ இந்த பாட்டு வேற லெவல்ல ஹிட் அடிச்சது. அப்புறம் சச்சின் படம், இந்த படம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். படத்துல வர லவ் சீன்ஸை விட காமெடி சீன்ஸ் நம்ம மனசுல இன்னைக்கு வரைக்கும் நிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷாலினின்ற பேரை கேட்டாலே எல்லாருக்குமே சச்சின் படம் ஞாபகம் தான் வரும். அப்படி இருக்கும்போது சச்சின் படத்துலயுமே பாத்தீங்கன்னா வாடி 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 கைப்படாத சீடி அப்படிங்கிற பாட்டையும் விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு. சச்சின் படத்துல வரைக்கும் விஜய் பாடிட்டு அதுக்கப்புறமா என்ன காரணம்னே தெரியாம 7 வருஷம் பாட்டுக்கு கேப் விட்டுட்டாரு. 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் துப்பாக்கி படத்துல கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு பாட்டை ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல ஹாரிஸ் ஜெயராஜ் விஜய பாட வச்சிருப்பாரு. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல. சோ 7 வருஷத்துக்கு அப்புறமா கேப் விட்டு பாடுறதுனால இந்த பாட்டை விஜய் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாரு. அந்த வீடியோஸ்லாம் கூட அந்த டைமிங்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல. அடுத்ததா தலைவா படத்துல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாட்டு. உண்மையிலே குடிச்சிட்டா எப்படி ஒரு லிரிக்ஸ் வந்து வாயில நாம வந்து பாடுவோமோ அந்த மாதிரி விஜய் வேற லெவல்ல அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாரு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் நீ கேளுங்கண்ணா. அடுத்து டி இமான் இசையில ஜில்லா படத்துல கண்டாங்கி கண்டாங்கி அப்படின்ற ஒரு பாடலை வாய்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் பயங்கரமா வெளிப்படுத்திருப்பாரு. அப்படியே கொஞ்சம் ட்ரெண்டிங் சாங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கத்தி படத்துல செல்ஃபி புள்ள அப்படிங்கிற ஒரு பாட்டையும் விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு. கத்தி படத்துல விஜய் அந்த பாட்டை பாடினது மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய வில்லனுக்கு பிஜிஎம் தீம் மியூசிக்கையும் விஜய் போட்டிருப்பாரு. அது இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இது விஜயோட வாய்ஸ் அப்படின்னு. அடுத்து புலி படத்துல படம் பெருசா போகல அப்படின்னாலும் பாடல்கள் எல்லாமே ஹிட் அடிச்சது. ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து ஏண்டி ஏண்டி என்ன தாக்குற அப்படின்ற ஒரு பாட்டையும் விஜய் பாடியிருப்பாரு. தெரி படத்துல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே அப்படின்ற ஒரு பாட்டையும் விஜய் பாடியிருப்பாரு. விஜய் சொல்லும் போதுதான் பிரகாஷ் ராஜ் சொன்னதை விட அந்த செல்லக்குட்டின்ற வேர்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லா குட்டியே என் காதல் துட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியே. பைரவா படத்துல உள்ளேனையா உள்ளேனையா உங்க உள்ளம் எல்லாம் நான் உள்ளேனையா அப்படின்ற ஒரு பாட்டையும் விஜய் பாடியிருக்காரு. இதுவரைக்கும் மியூசிக் டைரக்டர் தேவால ஆரம்பிச்சு பல பேரோட ஒர்க் பண்ண விஜய் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பாடியிருப்பாரு. பிகில் படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் அப்படிங்கிற அந்த பாட்டை விஜய் சூப்பரா பாடியிருப்பாரு. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இன்னும் இப்ப லோக்கல்னா நம்ம கெத்தா. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குட்டி ஸ்டோரி அப்படின்னாலே இந்த பாட்டு இந்த படம் தான் ஞாபகத்துக்கு வரும். மாஸ்டர் படத்துல லெட் மீ சிங் a குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பாட்டையும் விஜய் சூப்பரா எக்ஸ்பிரஷனோட கியூட்டா பாடியிருப்பாரு. பீஸ்ட் படத்துல ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற பாட்டு ரொம்ப ஜாலியா பாடியிருப்பாரு. வாரிசு படத்துல ரஞ்சிதமே அப்படிங்கிற ஒரு பாட்டையும் விஜய் பாடியிருப்பாரு. இப்போ தன்னோட அரசியலுக்கும் விஜய் வந்து பாடியிருக்காரு. உங்க விஜய் உயிர் என வர அப்படின்ற பாட்டையும் அவரு தான் வந்து பாடியிருக்காரு. சோ அந்த மாதிரி விஜயை நாம ஒரு நல்ல நடிகரா பார்த்திருக்கோம், நல்ல டான்சரா பார்த்திருக்கோம், இப்போ ஒரு நல்ல தலைவரா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அவர் ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ விஜய் பாடின இத்தனை பாடல்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.